fifth problem பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா given a equal to 1, 2, 3, b equal to 2, 3, 5, c equal to 3, 4 and d equal to 1, 3, 5 அப்படின்னு கொடுத்துட்டு check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. 4 செட் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இது ட்ரூ ஆனா நம்ம பாப்போம். given என்ன கொடுத்திருக்காங்க a equal to 1, 2, 3 b என்னன்னு கொடுத்திருக்காங்க 2, 3, 5 c என்னன்னு கொடுத்திருக்காங்க 3, 4 d என்னன்னு கொடுத்திருக்காங்க 1, 3, 5 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம LHS சைடு இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். LHS சைடு என்ன கொடுத்திருக்காங்க A intersection C cross B intersection D. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் LHS சைடு. ஃபர்ஸ்ட் A intersection C கண்டுபிடிக்கலாமா? A intersection C போட்டோம்னா என்ன கிடைக்கும்? A செட்னது 1, 2, 3 intersection C செட்னது 3, 4. இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா என்னது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். 1 இங்க இருக்கு இங்க இல்ல, 2 இங்க இருக்கு இங்க இல்ல, இங்க 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் 3 எழுதிக்கலாம். இங்க 4 இருக்கு அங்க இல்ல. ஓகேங்களா? இதுதான் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D நம்ம ஃபைண்ட் பண்ணனும். B செட் என்னது 2, 3, 5 இன்டர்செக்ஷன் D செட் 1, 3, 5. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுங்க. இங்க 2 இருக்கு இங்க இல்ல, இங்க 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. அப்போ 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு. ஓகேவா? வேற எந்த எலிமெண்ட்டும் இல்ல. அப்போ இது நம்ம பார்த்துட்டோம். A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிட்டோம், B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போறோம். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஃபர்ஸ்ட் இந்த செட் எல்லாத்தையும் எழுதிக்கோ. A intersection C செட் என்னது நமக்கு 3 கிராஸ் B intersection D என்னது 3, 5. அப்ப இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா எப்படி எழுதுவோம் 3, 3 நெக்ஸ்ட் 3, 5. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுப்போம். நெக்ஸ்ட் RHS சைடு பாப்போம். RHS என்ன கொடுத்திருக்காங்க A cross B intersection C cross D. ஃபைண்ட் பண்ணலாமா? A cross B intersection C cross D. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் A cross B ஐ ஃபைண்ட் பண்ணுவோம். A cross B equal to A செட் என்னது நமக்கு 1, 2, 3 cross B செட் என்ன நமக்கு 2, 3, 5. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லாத்துக்கூடயும் ஆர்டர் பேர்ல எழுதணும். 1, 2 1, 3 1, 5. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 2, 2 2, 3 2, 5. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 3, 2 3, 3 3, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் C cross D ஐ ஃபைண்ட் பண்ணனும். C செட் என்னன்னு பாருங்க நமக்கு 3, 4. C செட் 3, 4 கிராஸ் D செட் என்னன்னு பாருங்க 1, 3, 5. D செட் என்ன நமக்கு 1, 3, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். இது என்ன கிடைக்கும் 3, 1 3, 3 3, 5. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 4, 1 4, 3 4, 5. ஓகேவா? இப்போ என்ன எழுதணும் நம்ம A cross B intersection C cross D. இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும்.
அப்ப பாருங்க A cross B intersection C cross D. இப்போ இதுக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட் பார்ப்போம். இங்க 1, 2 இருக்கு. இங்க 1, 2 எங்கனா இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்ப இந்த எலிமெண்ட் விட்டுருவோம். 1, 3 இருக்கு. இங்க 1, 3 இருக்கான்னு பாருங்க. என்ன இருக்கு? 3, 1 தான் இருக்கு. 1, 3 equal to 3, 1 இல்ல. ஏன்னா நமக்கு ஆர்டர் பேர்ல A, B is not equal to B, A ன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த எலிமெண்ட்டும் இல்ல. 1, 5 இருக்கான்னு பாருங்க. 1, 5ம் இல்ல. அப்ப இந்த எலிமெண்ட்டும் இல்ல. 2, 2 இங்க 2ன்ற எலிமெண்டே இல்ல. அப்ப இதுவும் வராது. இங்க 2ன்ற எலிமெண்டே இல்ல. இங்கேயும் 2ன்ற எலிமெண்டே வராது. நெக்ஸ்ட் 3, 2ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க 2ன்ற எலிமெண்டே கிடையாது. அப்ப இதுவும் வராது. 3, 3ன்னு இருக்கு. ஓகேவா? இங்க 3, 3 இருக்கு. இங்கேயும் என்ன இருக்கு? 3, 3 இருக்கு. அப்போ இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்கும் நமக்கு? 3, 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3, 5ன்றது இருக்கு. இங்க என்னது இருக்கு? 3, 5 இருக்கு. அப்போ 3, 5. நெக்ஸ்ட் வேற எந்த எலிமெண்ட்டுமே இங்க இல்ல. இது எதுவுமே என்னது நமக்கு இன்டர்செக்ஷன்ல வராது. காமனா இருக்கிறது மட்டும் தான் வரும். அப்போ இதுதான் நம்மளோட இன்டர்செக்ஷன் செட். இப்போ LHS RHS ஈக்குவலா இருக்கு பாருங்க. LHS என்ன வந்தது நமக்கு? 3, 3, 3, 5 வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு நமக்கு? 3, 3, 3, 5. அப்போ நமக்கு கொடுத்தது என்னது நமக்கு? கரெக்ட் தான். அப்போ therefore LHS equal to RHS. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஈக்குவேஷன் 1 equal to LHS equal to RHS. LHS சைடு என்னது நமக்கு? A intersection C, A intersection C cross B intersection D equal to RHS side என்னது நமக்கு? A cross B intersection C cross D. இது நமக்கு ட்ரூ தான்.